அண்ட் இப்போ திரும்பி இன்னொரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல நம்முடைய பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுங்க. அண்ட் இதோடைய ப்ராப்பர்ட்டி பேனலில் போயிட்டு இதோடைய பட்டன் டெக்ஸ்ட்டை வந்து சேவ்னு கொடுத்துருங்க. அண்ட் இதோட ஐடியா வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் கண்டுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இப்போ இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதெல்லாம் அதை பிளாங்காக விட்டுருங்க. அதை ஜஸ்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன் மோர் டைம் இதை சேவ் ஆகிடும். அண்ட் பட்டனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பார்க்க லுக்காக இருக்கும். அண்ட் கண்ட்ரோல் பி, ஸோ அது மேலே இருக்கிறது வந்து போல்ட் ஆகிடும். அண்ட் சேவ் இட். ஸோ இப்போ என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் என்னுடைய வெப் ப்ரௌசரில் அதை நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேலே கிரிட் வியூ இருக்கும், கீழே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கோட் மட்டும் தான் எழுதணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய கிரிட் வியூக்கு நான் வந்து ஆட்டோ ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த ஸ்டைலில் கொடுத்துட்றேன். ஓகே, குட். அண்ட் என்னோடய டேபிளை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். என்னோட டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த டேபிளுக்கு பார்டர்ஸே இல்லாமல் இருக்குது. ஜஸ்ட் பார்டர்ஸே இல்லாமல் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய டேபிளுக்கு இங்கே பார்டர் வரணும், ஜஸ்ட் லைக் கிரிட் வியூ. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோவில் என்னுடைய டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பேனல் போகிறேன். ப்ராப்பர்ட்டியில் ஸ்டைல்னு ஒரு ஏரியா இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சின்ன லிப்ஸஸ் தெரியும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் டேபிளில் வந்தீங்கன்னா இங்கே பார்டர் ஐஃபன் கொலாப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொலாப்ஸ்ன்னு கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுங்க. அண்ட் பார்டரில் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் என்னுடைய ஸ்க்ரீனை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த டேபிளில் நமக்கு பார்டர் வந்திருக்குது. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அங்கே டேட்டா இன்சர்ட் பண்ணோன்னே நமக்கு மேலே டேட்டா இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அண்ட் என்னோடய டேபிளை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். என்னுடைய சேவ் பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளிக் கமெண்ட் இங்கே கிரியேட் ஆகிடும். பட் நான் இன்னொரு ஃபங்க்ஷனை இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட், இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து இன்சர்ட் டு கிரிட் வியூ. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். நான் சம் மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்சர்ட் டு கிரிட் வியூன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது. இதில் வந்து நான் சம் கோட்ஸ் எழுத போகிறேன். அது என்ன கோட்னா, ஃபர்ஸ்ட் என்னோட SQL ஸ்ட்ரிங்ஸ் SQL query நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் இதுக்கு வந்து நான் SQL அப்படின்னு கொடுத்துறேன். ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ் செமிகோலன். ஸோ அந்த SQL ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் என்னோட SQL query எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன், SQL ஸ்ட்ரிங் அப்படின்றதுல. ஸோ இதை நம்ம இந்த உள்ள எழுதுகிற ஸ்ட்ரிங் வந்து நம்ம லெட்டராக பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம். இங்கே வந்து என்னோட SQL கனெக்ஷனை நான் கால் பண்ணுறேன். SQL connection